டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ஓட்டு போட்டு வந்துட்டோம்பா, ஓரடியா ஜனநாயக கடமையை எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், செயல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதிவு போட்டிருந்தாங்க. பதிவு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த பதிவு போட்ட விஷயத்துல சில சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம குறிப்பாக பேசியாகணும். குறிப்பாக த்ரிஷா அவர்கள் இந்த தேர்தலில் அவங்க வெளியே வந்தாலே எதனா ஒரு சர்ச்சைக்குள்ள மாட்டுறாங்க, இந்த தேர்தலில் கண்டிப்பா எதனா ஒரு சர்ச்சைக்குள்ள மாட்டுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பொறி வச்சு த்ரிஷாவை கவர் பண்ண மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா த்ரிஷா அவர்கள் வெளியே வராங்கன்னா நீங்க உதாரணத்துக்கு தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்கள் குடும்பத்துல பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட தாக்கம் எந்த அளவுக்கு இது ஒரு பாதகமான இருந்தது, விஜய்க்கும் சரி த்ரிஷாவுக்கும் சரி எந்த ஒரு பாதகமான செயலா இருந்தது அப்படின்றத எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். சங்கீதா விஜய் விவகாரத்துல த்ரிஷா அவர்கள் முக்கிய பங்கு பெற்றாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பேசப்பட்டிருந்தது. ஏன்னா விவகாரத்தை பண்ணி சில தினங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜோடியா ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்குதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு பேசப்பட்டது. அணிலிருந்து த்ரிஷா அவர்கள் எப்பெல்லாம் வெளியே வராங்களோ மீடியாக்கள் அவங்க சூழ ஆரம்பிச்சிடும், எதனா ஒரு விஷயங்கள் மாட்டாதா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்ல போனா சமூக வலைதளங்கள்ல பல பேர் என்ன பண்ணாங்கன்னா த்ரிஷாவை சினிமாவுக்கு முடக்க போடுறாங்க, த்ரிஷாவுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்பி விட்டாங்க. இதுல ஓவர் எக்ஸ்ட்ரீம் ஆகி த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆமாப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 3 குழந்தை இருக்குது, அது எல்கேஜி போகுது, நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் வீட்டு வேலையை பார்க்கணும், அதனால சினிமாவுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப டென்ஷனாகி என்ன பண்ணாங்க பதிவிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் சீனுக்குள்ள வந்தாரு, பார்த்திபன் சீனுக்குள்ள குந்தவை வீட்டிலே குந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரொம்ப காரசாரமா போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா விஜய் மட்டும் தொடர்ந்து என்ன பண்ணியிருந்தாரு, எதையும் பொருட்படுத்தாம எதுக்கும் பதில் சொல்லாம, நான் எதுக்குப்பா பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாரு, தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாரு. ஆனா த்ரிஷா அவர்கள் இந்த விவகாரத்துக்கு இந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே தக்க பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல போகணும். சோ இப்படியே கடந்துட்டு இருக்கும்போது நேற்று தினத்துல எலெக்ஷன், இந்த ஒரு தருணம் தான் எல்லாருமே உற்று நோக்கி பார்த்துருந்தாங்க. த்ரிஷா அவர்கள் வெளியே வரும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கவர் பண்ணாங்க. அதுல 2 சர்ச்சைகள் இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, த்ரிஷா அவர்கள் வெளியே வரும்பொழுது இளம் தலைவி வாழ்க, இளம் தலைவர் வாழ்க அப்படின்னு கோஷங்கள் போடுறத இங்க நம்ம நோட் பண்ணி ஆகணும். இவங்க எந்த கட்சி சார்ந்தவங்க கிடையாது, இவங்க எந்த கட்சி ஆதரவும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஆனா இறங்கின உடனேயே அருகில் இருந்தவங்க எல்லாருமே இளம் தலைவர் வாழ்க, இளம் தலைவி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி பிரபலங்கள் வரும் பொழுது எப்படி ஒரு கோஷங்கள் எழுப்புவாங்களோ அந்த மாதிரி ஒரு கோஷங்கள் இருப்பாங்க பூத்துக்கு வெளியில. உதாரணத்துக்கு தேர்தல் விதிகள் அப்படின்னு வரும் பொழுது ஒரு வேட்பாளரே தன்னுடைய சின்னத்தோடு பூத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. இப்போ திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, அதிமுக வேட்பாளர் இருந்தாலும் சரி, தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் இருந்தாலும் எந்த ஒரு சிம்பலோ எந்த ஒரு அரசியல் அந்த கட்சி சார்ந்த துண்டோ எதுவுமே அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. வேட்பாளராக போனோம் பூத்துல அவங்களுக்கு விசிட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ், அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க எந்த ஒரு கோஷங்களும் போடக்கூடாது, எந்த ஒரு சிம்பலை வச்சுக்க கூடாது, அதே போல எந்த ஒரு துண்டோ போடக்கூடாது. ஆனா த்ரிஷா அவர்கள் வரும்பொழுது மட்டும் ஏன் இந்த கோஷங்கள் எழுப்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் சுழந்தது. சோ இதனால விரைவில் த்ரிஷா அவர்கள் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அரசியலுக்கு உள்ள வர போறாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், தமிழக வெற்றி கழகத்துல தேர்தலுக்கு பிறகு பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா த்ரிஷா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கால் பதித்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு விவகாரம் தான் இப்ப இங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கொடி படத்துல த்ரிஷா அவர்கள் எப்படி ஒரு அரசியல் பிரவேசத்துல ஒரு படத்துல அவங்க நடிச்சாங்களோ அது நிஜ ரூபத்துல தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் பிரவேசம் இருக்கும் அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இதற்கு ஒரு முன்னோட்டமா தான் இதற்கு ஒரு அத்தாட்சி
ராணியை தான் என்ன பண்ணாங்க, த்ரிஷா அவர்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு கோஷம் எழுந்தாங்க. இதை குறித்து த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்ப அமைதியா இருங்க, ஏன் கோஷம் போடுறீங்க அப்படின்னு. அதாவது ஒரு தலைவி வரும்போது பின்னாடி இந்த கோஷம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. எதை பத்தியே கவலைப்படவில்லை. அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, இறங்குனாங்க, போனாங்க, ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்த சர்ச்சையில என்னப்பா சிக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு போட்டுட்ட பிறகு அவங்க வச்சாங்க பாருங்க ஒரு பேக்ரவுண்ட் சாங்கு, அங்கதாங்க த்ரிஷா இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓட்டு போட்டவங்க சாதாரணமா ஓட்டு போட்டுட்டு வேற எதனா பாட்டு வச்சிருக்கலாம், இல்ல பாட்டு கூட வேண்டாம், எது சும்மாவே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு மியூசிக்கை வச்சு என்ன பண்ணிருக்கலாம், புரியல மியூசிக்கே தேவையில்லப்பா, ஒரு ஸ்டில் மட்டும் போட்டுருக்கலாம்ப்பா. ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்க போச்சு பாருங்க, அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அப்படின்னு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. கில்லி படத்தை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாட்டு வச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஏப்பா கில்லி படத்துல விஜயும் த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க, அந்த பாட்டு வச்சிருக்காங்க, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் த்ரிஷா வந்து கில்லி படத்துல மட்டும்தான் விஜய் கூட நடிச்சாங்களா, வேற எந்த படமும் நடிக்கலையா, இல்ல வேற எந்த பாட்டும் விஜய் கூட அவங்க சேர்ந்து நடிச்சு இந்த பாட்டு எதுவுமே ஹிட் ஆகலையா அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்க தோணும். ஆனா இந்த ஒரு சாங் இருக்குல்ல, இந்த சாங்ல அது நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நான் ஓட்டு போட்டுட்டேன், விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டேன், அதனால நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ விஜய் வந்து நடிகர் கிடையாது, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது நான் நடிகரா இருந்தேன், என் கூட சேர்ந்து நடிச்சாரு, நான் இந்த பாட்டு ஹிட் ஆச்சு, அப்படி இப்படி நீ உங்க சைடுல இருந்து கருத்துக்கள் சொல்லலாம். ஆனா இது அரசியல் பார்வையில த்ரிஷா அவர்கள் ஓட்டு போட்டுட்டு விஜய் பாட்டை பேக்ரவுண்ட் சாங்ல வச்சதுனால இது எங்கேயோ இடிக்குதுப்பா அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து நினைக்க தோணுது. அதனாலதான் சொல்றோம். ஸோ அவங்க கார்ல இருந்து இறங்கின உடனே இளம் தலைவர் வாழ்க, இளம் தலைவி வாழ்க அப்படின்னு அவங்க கோஷம் போட்டதும், ஓட்டு போட்டுட்டு வந்து ஸ்டேட்டஸ் போட்டதும், இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துல த்ரிஷாவுடைய பங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்த சர்ச்சையா, தேர்தலில் நம்ம வாக்குப்பதிவு செலுத்த போறோம் அப்படின்னா போனு உள்ள நாட் அலௌடு அப்படின்றது எல்லாருக்குமே விதி. அது சிஎம் இருந்தாலும், அது டெப்டி சிஎம் இருந்தாலும், பிஎம்ஆவே இருந்தாலும், சாதாரண ஒரு வாக்காளர்களா இருந்தாலும் உள்ள செல்போன் அலௌடு கிடையாது. ஆனா த்ரிஷா அம்மா மட்டும் எப்படி செல்போனை எடுத்துட்டு போனாங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, பதிவிட்டு வராங்க. சோ அப்ப த்ரிஷா அவங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம், சாதாரண வாக்காளர்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு எல்லாருக்கும் கேட்க தோணுங்க. உண்மையிலேயே கேட்க தோணும். இவ்வளவு ஏங்க, நான்லாம் ஓட்டு போடும் போது கியூல நின்று போன் வச்சிருந்தேன், ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, போனை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு தேர்தல் நடத்துகிற அந்த அதிகாரிகள் வந்து எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன், போனை வச்சுட்டு வந்தேன். சோ இது இயல்பு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் த்ரிஷா அவங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விதிமுறைகள், ஏன் அவங்க மட்டும் போன் எடுத்துட்டு போனாங்க உள்ள அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ த்ரிஷா அம்மா அப்படின்றதுனால ஒரு அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்களா, அவங்க ஏதோ அப்போ விஐபி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரகம், சாதாரண ஒரு வாக்காளர்கள் அப்படின்னா ஒரு ரகமா, இங்க எல்லாருமே ஒண்ணுதாங்க. ஜனநாயகத்துக்கு முன்பாக ஏற்றத்தாழ்வே கிடையாது. சிஎம்முக்கும் ஒரே இதுதான், இங்க வாக்காளர்களுக்கும் சம உரிமை இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. நீங்க விஐபியா இருங்க, விவிஐபியா இருங்க, எந்த விஐபினா இருந்துக்குங்க, நம்மளுக்கு அதை பத்தி கிடையாது. தேர்தல் அதிகாரிகள் அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏன் போனை வாங்கி வைக்கல, மற்றவங்களுக்கு வாங்கி வைக்கிற தேர்தல் அதிகாரிகள் ஏன் விஜய் அவங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த பர்மிஷன் கொடுத்தாங்க, ஏன் அவங்க பூத்துல இருந்து ஓட்டு போட்டு வரும்போது போனை நோண்டிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள் த்ரிஷாவை சுழட்டி வருதுப்பா அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா த்ரிஷா அவர்கள் வெளியே வந்தாலே ஒரு பெரிய சர்ச்சை. அது ஆஃப்டர் இவங்க ரெண்டு பேரும், அதாவது த்ரிஷாவும் விஜயும் ஒன்னா கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற விஷயமா இருக்குது. இவங்க சினிமாவுக்கு ஒரு முடக்கு போட போறாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அரசியல்ல இவங்களுடைய பங்கு வெளிப்படும். தமிழக வெற்றி கழகத்துல த்ரிஷாவுடைய வருகை ரொம்பவே சீக்கிரமா இருக்கு, வெயிட் அண்ட் சி அப்படின்னு கூட பல பேர் என்ன பண்றாங்க கணிக்கிறாங்க. சோ ரிசல்ட்டுக்கு அப்புறம்
இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கூடிய விரைவில் த்ரிஷானுடைய பங்களிப்பு தமிழக வெற்றி கழகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு அதிவேகமா இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.